எனக்கு வேணாம் பேக் போ கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ். அப்போ நான் அழுவிட்டு இருக்கும்போது என்ன சொன்னா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நடக்குது எல்லாமே. அடிக்கல சட்டை பிடிச்ச ரோட்ல அசிங்கப்படுத்திட்டான். அப்போ எனக்கு வண்டி காசு விட்டு அந்த இடத்துல ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டேன். அது என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத ஒரு பெரிய சம்பவம். ரொம்பப்பட்டதுடா. நீ வேணா எடுத்து ஒரு வீடியோ தான் போடு. வந்து நீங்க 5 வருஷம் போறீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. நான் அவங்களுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் லைஃப்ல போகும்போது நீங்க பிளஸ் சப்ஸ்கிரைப் பட்டன்ங்கிறதே மறந்துட்டீங்க. அதை பண்றதுனால ஒன்றும் பெருசா யாருக்கும் பாதிப்படாது. என்னோட லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக தான் அது வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பாருங்க. கேச்சுப்பட கீழே கீழே கிடந்த பிஞ்சு எடுத்து திங்கடா. எவ்வளோதான் மாங்காய் திங்கணும் கீழே கிடக்கிறத எடுத்து திங்கிறது ஒரு குழப்பாது. மரத்துக்குனால அதுல எவ்வளோ இந்த மண்ணெல்லாம் இருக்கு. அதுல பாக்டீரியா நிறைய இருக்கும். தூக்கி போடுறீ தோல் சாப்பிட மாட்டோம், உள்ள இருக்கிறத மட்டும் சாப்பிடும். வந்த காரணம் என்ன கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா. எனக்கு உடம்பு சரியில்லை படுத்துருந்தேன். எனக்கு எழுப்பி டார்ச்சல் பண்ணி போய்த்துட்டு வந்தா. சரி அதான் நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா ஏறி இந்த தென்னை மரத்தில் ஏதோ ஒன்று கழிச்சு விடலாம் அப்படின்னு பார்த்தா வந்தனே. சரி தேக்க மரம் என்னம்மா ஒன்றும் முடியல. தூங்கவே எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதனால தூக்க கலக்கம் இன்னும் போலையாட்டுக்கு. தூக்க கலக்கம் இல்லை, உடம்பு சரியில்லை, அதனால தூங்கணும். அதனால இப்போ என்னமோ தெரில ஒரு 2 நாளாக உடம்பு ரொம்ப டயர்டாக எந்திரிக்க முடியல. முன்னெல்லாம் அடப்பா இருக்குங்க. இப்போ அந்த மரத்தை என் மாமனார் வெட்டி வித்துட்டாரு நாங்கள் ஊரில் இருந்த டைமில். அதனால இப்போ கொஞ்சம் மொட்டையாக இருக்கு. வந்ததுக்கு பூவாவது பறிச்சுட்டு போகலான்னு பறிச்சுட்டு இருக்கிறாங்க. 2 மல்லி செடி 2 புதர் மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரே ஒரு செடி தான். எம்மா பெருசு இருக்கு பாருங்க. சரி வாங்க பெருசு வாங்க போகலாம். போகலாமா அதுக்குள்ளையா? ஏன் அப்புறம் நாங்கள் படுத்துங்க போகிறேன். அதுவும் இல்லாமல் கோயிலுக்கு போனாங்க. அப்போ வந்து கொடுத்தாங்க பூ. அந்த பூ வந்து இந்நேரத்துக்கு வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க பூ. இன்னும் சீசன் வந்தால் இன்னும் அதிகமாக பூக்கும். இப்போ நான் எல்லா முக்கையும் பிச்சுட்டேன். இவங்க இப்போ எதுக்கு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ரீல்ஸ் பண்ணலான்னு என்னை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க 2 பாட்டு காட்டுவாங்களாம். அந்த பாட்டில் வர்ற மாதிரியே நான் எடுக்கணுமா. இவங்க வந்து அதே மாதிரி பண்ணுவாங்களாம். ஆமாம் அதே மாதிரி பண்ணுவேன். கேமரா நல்லா எடுக்கணும், அழகாக காட்டணும். இந்த கேமராவில் நான் நல்லா கேமரா எடுத்து அதை அழகாக காட்டணுமா? ஆமாம். அது இல்லாமல் இங்கே வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க. அது இந்த மாட்டு வண்டியில் தான் எப்போ வந்தாலும் நானும் சிவாவும் உட்காந்துப்போம். அது ஒரு கொஞ்சம் உருக்கமாக இருக்குது. இன்னைக்கு காற்றே அசையில. மழை வரும்னு நினைக்கிறேன். இல்லை மழை வரும்னு நினைக்கிறேன். மழை வர மாதிரிலாம் எப்பவுமே இங்கே உருக்கமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வீடியோ எடுக்கலான்னு ஆசையாக வருவோமா, ஒன்றும் கிளைமேட்டு இதால் எடுக்க நல்லா இல்லை. ஆமாம் அதான் முக்கிய காரணம். பரவாயில்ல எடுக்கணும் அப்படின்ற. இங்க பாருங்க சிவா, நான் ஜாலியா இருக்கு இப்படியே பொழுதுனிக்க தூக்கிட்டு இருக்கியா? எங்க சிவா ஃபர்ஸ்ட் டைம் தூக்கணும்னே செம்மையா அலறான். அம்மா பாவம் அம்மா பாவம் இறக்கி விடணும். ஆமா இப்பதான் உடம்பு என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆசைன்னா ஜிம்முக்கு போகாமலே ஹஸ்பண்டுக்கும் சிவாவுக்கும் பாடி பில்டர் ஆகணுமாங்க. டெய்லியும் வீட்டுல நிறைய இருக்குங்க. டயட் இருக்கணும், ஃபுட் அந்த மாதிரி வேணும். நமக்கு வசதி இல்லை. அதனால நான் அந்த வேலை வச்சுக்கிறது இல்லை. 2வது சைனடிஸ் இருக்கிறதுனால எதுலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி என்னால் எதுவும் சரியா பண்ண முடியல. டயர்டு அதிகமாக வந்து அதனால பண்றதில்ல. எப்பாவது மைண்டு மாறிச்சா அப்பப்போ இதை பாருங்க இந்த மாதிரி எதை பிடிச்சி தூக்குவேன். ஆமாம் என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சா ஒரே நாளில் அவர் பாடி பில்டர் ஆயிடலான்னு ஒரு நினப்பு. டைம் பாஸ். பாடி பில்டர்லாம் ஆக முடியாது. இந்த இதில் எத்தனை பேர் சின்ன வயசில் அது பேர் என்னம்மா? இந்த சைடு அந்த சைடும் சீசாவோ என்னமோ சொல்லுவாங்க, அப்படி வச்சு உட்காந்து விளையாடுவாங்க. அடுத்தது என்ன வா போகலாம். ஆமாவா அப்பா தூக்குனாருங்கள்ல அது போல் தூக்கு பார்க்கும். எங்கள் சிவா அதை பார்த்துட்டு அவனும் செய்கிறான். தூக்கு சிவா அம்மாவை தூக்கு 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 தூக்கு. என்னடா காத்தடிக்கிற மாதிரி அழுத்துற? மேலே தூக்கு சாமி மேலே. ஆடால முடியலங்க. எனக்கு வேணாம் பேக் போ கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் அப்ல வந்துருங்க. இங்க பாருங்க தேனால என்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். காத்துல விழுந்துச்சாங்க. நல்லா தூக்கி காட்டுமாமா. செம பெருசுங்க. என்ன மலை தேனா என்ன தேனு? அச்சோ ஏன் ஓடக்கூட முடியாது அதால? பொரிச்சு சாப்பிட்டா புரோட்டீன் அதிகமாக இருக்கும். செத்து போச்சு நிறையா.
அதே மழையில ஊந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, காத்தடிச்சதுல அம்பரத்துலயுமே இதை விட செம பெருசுங்க. அப்படியே உழுந்துச்சு காத்தடிச்சதுல. ஆனா ஒன்னும் தேனும் இல்லையா, ஒன்னும் இல்லையா. தேன் இருக்கிறப்போ உழவே உழாதா? யாரோ பார்த்தா கூட எடுத்துக்கலாம். காத்தடிச்ச டைம்ல கீழே தான் போயிடலாம். அவ்வளவுதான். தூக்கி எங்கேயாவது போடையா? எப்படி அது எங்கே கிடந்தா போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நிற்க முடியல, எனக்கு உருக்கு தாங்க முடியல. எனக்கு வேற தும்பல் வந்துட்டே இருந்ததா, அதனால வீட்டில் வந்துட்டேன். வந்து சரி நீ வீடியோலாம் முடி, நான் வந்து இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாத்திரம் அப்படின்ற உட்காந்துருக்கேன். அது என்ன கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்லாம் வந்து நாங்கள் என்ன போறோன்னே தெரியாம வீடியோ போட்டோம். என்ன போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து லிமிட்டுக்கு மேலே வந்துருச்சு. அதனால தான் வீடியோ அதிகமாக போடுறது இல்லை. அப்புறம் கமெண்ட்ல ஒருத்தவங்க எதுக்காக செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஸ்டார்டிங்ல நம்ம வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருக்கோம், மறக்காம பாருங்க. ஆனால் மொக்கையாக இருக்க அந்த வீடியோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது நின்று நாங்கள் சொன்ன மாதிரிலாம் எங்களுக்கு வீடியோலாம் எடிட் பண்ணி அப்போ வந்து வீடியோஸ் போட்ட புதுசாக, அதனால அவ்வளோ தெரியாது. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் இது பண்ணி அதை ஒரு வீடியோவாக போடுங்க கண்டிப்பாக அப்படின்னா. அதுதான் அந்த ஃபோட்டோலாம் தேடிட்டு இருக்கேன். நம்ம பழைய ஃபோட்டோலாம் இல்லை, அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி கண்டிப்பாக போடுறோம். அது எப்போ எடுத்தது, அதுக்கான இது ரியாக்ஷன் என்ன அப்படின்னு மெமரிஸ் ஒன்றும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு நாங்கள் வாழ்க்கையை முதல்ல வாழலைங்க. வெட்டியாக சுற்றி தான் வந்தாலும் எனக்கு மெமரிஸ் எல்லாம் சேர்த்து எதுக்குமே ஒரு ஃபோட்டோஸ் கிடையாது. வளகாப்பாப்ப போன இருந்துச்சு, ஒரு மேரேஜ் எப்போ எதுக்குமே மேரேஜ் ஃபோட்டோலாம் இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் மேரேஜ் எப்போலாம் ஃபோட்டோ சுத்தமாக எடுக்கவே கிடையாது. அதனால கொஞ்சம் இது போடுறதுக்கு யோசிக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக ஓல்டு வீடியோஸ் ஃபோட்டோ வீடியோ கண்டிப்பாக போடுறோங்க. வளைக ஃபோட்டோலாம் அந்த இன்னொரு செல்லு உடஞ்சி நாக்காச்சு இல்லை, இதில் இருக்கு. இன்னைக்கு தான் உன் ஃபோனில் தான் தேடி பார்த்தேன். இருக்கா? பாதி தான் இருக்கும். அதான் எடுத்து கண்டிப்பாக. அப்புறம் சிவா சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் எத்தனை ஃபோன் மாற்றிருக்கோம் தெரியுமா? ஒரு ஃபோனு கூட எல்லாம் புதுசு இல்லைங்க. சேனலில் 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு வாங்குறது. அந்த மாதிரி ஃபோன் வாங்கி நிறைய மாற்றினேன். அதுக்கப்புறம் கடைசியாக நான் ஒரு விவோ ஃபோன் வாங்கினேன், சொந்தக்காரங்கள்ட்டே வாங்கினேன். அந்த ஃபோனு தான். அதை வாங்கியுமே கூட அதுக்கு வரை யூடியூப்ல எடுக்கிறது. ஏன்னா கேமரா நல்லா இருந்தனால எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது வீடியோ போடுறதுக்கு. அதில் வீடியோ போட அந்த லெவலுக்கு வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஃபோனை வாங்கியிருக்கோம். இது மேலே ஃபோன் வாங்குற ஐடியாலாம் எதுவுமே கிடையாது. ஃபோன் தான் 10 வருஷத்துக்கு அந்த ஃபோன் நான் விட மாட்டேன். அடுத்து என்னன்னா கேமரா வாங்கணும். ஒருவேளை யூடியூப்ல இதுக்கு மேலே நல்லபடியாக வளர்ந்து நல்ல வீடியோஸ் போட்டு நல்ல இன்கம் இருந்தால் சொல்கிறேன். ஒரே ஒரு கேமரா, ஒரே ஒரு லேப்டாப். ஏன்னா இவனோட லேப்டாப் நான் வித்துட்டு இன்னும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் லைஃப்ல போகும்போது இங்கே +2 கொடுத்த லேப்டாப்போ ஒரு கடங்காரன் வந்து என்னை அடிச்சிட்டான் 5000 ரூபாய்க்கு. அப்போ நான் அழுவிட்டு இருக்கும்போது என்ன சொன்னா, இப்போ கல்யாணம் அப்புறம் தான் நடக்குது எல்லாமே. அடிக்கல, சட்டை பிடிச்ச ரோட்ல அசிங்கப்படுத்திட்டான். ஆனால் அந்த கடனை நான் வாங்கல. ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வரும்போது எனக்கு தெரியாது யார் அந்த காசு வாங்கி செலவு பண்ணா என்ன எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கடனை அவன் ஏன்டா கொடுக்குறான், நானும் ஏற்றுக்கிட்டேன். வீட்டில் யாருமே இல்லாதனால அவன் என்ன ரோட்ல அசிங்கப்படுத்தும் போது உட்காந்து அழுவிட்டு இருந்தேன். அப்ப என்ன சொன்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு என்ன தெரியுது, நீ போய் வித்துட்டு அவன்கிட்ட கொடுத்துருவோம், நமக்கு இனிமே யூஸே ஆகாதுன்ற ஒரு எண்ணத்துல நாங்க கொடுத்தோம். கடைசியில நம்ம என்ன பண்ண போறோம், பார்த்தா படம் தான் பார்ப்போம், வேற ஒண்ணுமே நம்ம மிஞ்சி போனா அந்த டைப்பிங் கேம் விளையாடுவோம், வேற எதுவும் அது விளையாடுவோம். ஒரு பெண் குயின் கேம் இருக்கும், நமக்கெல்லாம் அவ்வளவா யூஸே ஆகாது அப்படின்னு நினைச்சோம். கடவுள் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் யூஸ் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு நல்ல ஓஎஸ் போட்டு ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரை ஏற்றி பக்காவா எடிட்டிங் போடலாம். நானுமே சொன்னல, என்னோட சேனல்ஸ்ல வந்து நம்ம இன்ஃபுளுன்ஸ் மாதிரி வீடியோ போட பிடிக்கும். டெய்லி நடக்கிற விஷயங்களையும் சயின்ஸ் கண்டென்ட் எடுத்து எனக்கு பேச பிடிக்கும். அதெல்லாம் பண்ணிருக்கலாம். சுத்தம் புதுசா இருந்தது. அதை நினைச்சேன் நைட்ல இன்னுமே அப்படி டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. அப்படியே தூங்கிட்டே இருப்பா, டக்குன்னு எந்திரிச்சிடும். ஐயோ லேப்டாப் அப்படிங்கிற மாதிரி நான் கூட அப்ப அருமை தெரியாம சரி கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். இப்பெல்லாம் யோசிச்சேன்னா, அன்னைக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டேன், எனக்கு என் லேப்டாப் யாருகிட்ட கொடுத்தியோ அவங்க கிட்ட எந்த கண்டிஷனா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வரியா அப்படின்லாம் நான் கேட்டேன். ஏன்னா நான் படிச்சு எனக்குன்னு கொடுத்தது அது அப்படின்னு. எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சைக்கிளும் அங்க விட்டுருந்தாங்க. எங்க அம்மா ரொம்ப வருஷமா அம்மா சைக்கிள் கேக்குறாங்கம்மா, என்ன பண்றோம், வேணாம்மா நீ ஊரை விட்டு வரும்போது அந்த ஸ்கூல்ல கொடுத்த சைக்கிளை எடுத்துட்டு வந்துருமா அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மா கேக்குறாங்க இங்க கேக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எப்பதான் கொடுத்தாங்கன்னே தெரியல. யதார்த்தமா ஒரு நாள் ஈரோடு போறேன், எங்கம்மா சைக்கிள் அப்படின்னு கேக்குறேன். அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. புத்தம் புதுசு, நான் எனக்காக வச்சிருந்தேன், நான் படிச்சு வாங்கினது அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக வாங்கினேன். ரெண்டுமே அது அங்க போச்சு, இது இங்க போச்சு. அப்புறம் நான் கேட்டேன், எனக்கு அவங்ககிட்டயே அது உடஞ்சு போயிருந்தாலும் பரவாயில்ல, அதை என்கிட்டயே
அப்படியே வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு. அவங்களாம் என்ன ஊர்னே தெரியல. அது ஒன்று. அப்புறம் லேப்டாப் வந்து நான் ஒரு மொபைல் கடைக்காரன் தான் கொடுத்தேன், 5000 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன். அதுவும் கடையெல்லாம் காலி பண்ணி போயிட்டான். அப்புறம் இன்னும் நான் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்புங்க, ஒரு 40 சென்ட் இடம் என் பேரில் இருந்தது. அது கிராமத்தில் இருந்தது. அப்போது சின்ன பசங்க கல்யாணம் புதுசு, அதாவது கல்யாணம் ஆகலை. அப்போது எனக்கு வண்டி காசு கொடுத்து அந்த இடத்துல ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டேன். அது என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு பெரிய சம்பவம். அந்த பருத்தி போடலாங்க. ஆனால் இப்போ அந்த ஐடியா வருது என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம நிறைய மர வகை வச்சு விடலாமே, வறட்சி தாங்குற சவுக்க தேக்கு. எனக்கு நிறைய தெரியும், இப்போ விவரம் தெரிஞ்சது. இப்போ ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திரும்ப வாங்க முடியாது. லைஃப்ல இனிமேல் அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்ச மாதிரி. அது சிவாவை இனிமேல் படிக்க வைக்கணும், என்னோட டார்கெட் அதுதான், அவங்க படிக்க வைக்கணும். சொத்து மேலாம் எந்த ஆசையும் இல்லை. கடன் இப்போயே கடன் கொஞ்சம் நிறைய இருக்கு. எந்த ஒரு கடனுமே இல்லாமல் நிம்மதியாக வாழணும். அவங்க 2 பண்ண குழந்தை நல்லா படிக்கணும், நாங்கள் 3 நாள் நிம்மதியாக சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் போடணும், யூடியூப் போடணும். இதுதான் என்னோட ஆசை. நான் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நடந்து வாழ்க்கையில் எங்களுக்கு சரியான வழிகாட்டல் இல்லாமல் நிறைய தப்பு பண்ணி நிறைய வாழ்க்கையில இழந்துட்டேன். அதை சம்பாதிச்ச சொத்து இதுதான். பக்கத்துல பெரிய சொத்து அவன் தான். அப்புறம் மெயின் இப்ப என்னன்னா எங்க சிவா வந்து வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன கேக்குறான்னா, அம்மா டிவி வாங்குமா, அது கொஞ்சம் கூடி சீக்கிரம் வாங்குவாங்க, பொம்மை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். மனசுலயே போட்டு அது வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டிவில போட்டா வாங்கிடலாம். ஆனா எங்களுக்கு கடனை நாங்க நெருக்கடி பண்ணோம்னா நிம்மதி சுத்தமா போயிடுவோம். நாங்க நிம்மதியா இருக்கவே முடியாது. ஒரு இதை முடிச்சுட்டு ஒரு இதை இப்போ பாத்தீங்கன்னா நான் புழு கட்டிட்டு இருக்கேன். அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புழு கட்டிட்டு இருக்க முதல் விஷயம் அது ஒன்று பெருசு, அதுதான். அப்புறம் சில்லறை கடன் 5 ரூபாய் 2 ரூபாய் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன். ஏன் கேட்டீங்கன்னா வேலை டிமாண்ட் அப்பப்போ இருக்கிறதுனால என்னால வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை ஒரு டைம்ல வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஒண்ணு ஒண்ணா அப்படியே சரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி அதுக்குள்ள வீடியோஸ் வந்து நீங்க 5 வருஷம் போறீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. நான் இது ஒரு வீடியோவா நீ ஒரு வீடியோ போட்டு காட்டுப்பா. நீங்க ஒரு வீடியோ சும்மா சாதாரணமாவே நீ வேணா எடுத்து ஒரு வீடியோ தான் போடுங்க பாப்போம். சும்மா நீங்க வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க. அப்புறம் நேற்று ஒரு வீடியோ போடுங்க, ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி 650 ரூபாய் நீங்க சேர்ப்பாருங்க. நீங்க தான் ஊரே ஏமாத்துறீங்க. என்ன ஏமாத்தணும்? என்ன அக்கௌண்ட் 1 லட்சம் பணம் போட்டு விடுறியா? எங்களுக்கு கொடுத்தவங்க கொடுக்குறவங்களே 7 இருக்காங்க. எங்க வீடியோ பார்த்துக்கணும். தயவு செய்து நானும் மனுஷன் தான், இன்வால்வ் ஆகாத. நான் மோசமா திட்டி விட்டுருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் ப்ரெஷர்ல இதை வந்து ஒரு நம்மளுக்கு இதில் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்காத ஒரு நம்பிக்கை தான் இதை போட்டுட்டு இருக்கேன். மற்றபடி நடிச்சு ஏமாத்தணுங்கிறது நோக்கம் கிடையாது. எங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு இந்த யூடியூப். அந்த வழியை நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கு. எத்தக்க இருந்து பார்க்குற உனக்கு எதுவும் தெரியாது. ஆரம்பத்தில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ எப்படி வந்தேன், எங்கே சாக்கடை இருந்தேன், எப்படிலாம் இருந்தாலும் போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க என்னோட சப்ஸ்கிரைபர் 1000 பேர் பாக்குறீங்களா, 2000 பேர் பாக்குறீங்க. சப்போஸ் அப்படி என்னோட சப்ஸ்கிரைபர் தான் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் என்னோட சப்ஸ்கிரைபர் தான் பாக்குறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னோட சேனலுக்கு ரெக்கமெண்ட் சுத்தமா இல்லை. 2வது கிளிக் இம்ப்ரெஷன் கிடையாது. 3வது சப்ஸ்கிரைபர் ஸ்பீடும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌஸ் ஃபீச்சர்ல போகுது. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட சப்ஸ்கிரைபர் யாரும் பார்க்கலன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும், எனக்கு எதுவும் வரல. அதுதான் சொல்லிக்கிறேன். அதனால நான் அந்த வீடியோ ஷார்ட்டாக முடிக்கலான்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். ரொம்ப பேசிட்டேன், மன்னித்திருங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டனுங்கிறதே மறந்துட்டீங்க. அதை பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக யாருக்கும் பாதிப்படாது. என்னோட லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக தான் அது வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு மூலையில் கிடக்கும். இது ஒரு ரிக்வெஸ்ட் தான் கேட்குறேன். இன்னொரு வீடியோ வந்து பண்ணலாம். பாய்ங்க.